My dear students, this is Cost Tool Maths Chapter 3, Exercise 3.6 question number 1 பார்க்க போறோம். Discuss the maximum possible number of positive and negative roots of the polynomial equation அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் இந்த ஈக்குவல் டு 0 மறந்துடுங்க. இது ஒரு p of xன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஈக்குவேஷனாக இருந்ததை ஒரு பாலினோமியலாக மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், p of xல எத்தனை இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ இது ஒரு இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு சைன் சேஞ்ச் ஆகுது. இது ரெண்டாவது இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அடுத்து ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு சைன் சேஞ்ச் ஆகுது. இது மூணாவது இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் மறுபடியும் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு சைன் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது நாலாவது இடத்துல சைன் சேஞ்சு. அதுக்கப்புறம் சைன் சேஞ்சே இல்லை பாருங்கள், எல்லா இடத்துலும் ப்ளஸ் தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது p of xல 4 சைன் சேஞ்சஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், இட் ஹாஸ் அட்மோஸ்ட் 4 பாசிட்டிவ் ரூட்ஸ். ஓகேவா? இப்போது இது வந்து நம்ம வசதிக்காக நம்ம பாலினோமியலாக எழுதணும். பட் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா ஈக்குவேஷனுக்கு எப்பவுமே ரூட்ஸ் தான் வரும். பாலினோமியலுக்கு ஜீரோஸு, ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸு. அவங்க ஒரிஜினல் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷனை தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ 4 இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்போ 4 இடத்துல சைன் சேஞ்ச் ஆனால் இட் ஹாஸ் அட்மோஸ்ட் 4 பாசிட்டிவ் ரூட்ஸு. மேக்ஸிமம் 4 பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்க முடியும். ஓகே, இப்போ நான் p of மைனஸ் எக்ஸ் எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போது இந்த இடத்துல நான் மைனஸ் எக்ஸ் அதுக்கு பவர் 9 கொடுத்தேன்னா இது வந்து மைனஸ் 9x பவர் 9 ஆகிடும். மைனஸ் எக்ஸுக்கு பவர் 8 வந்தால் அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அப்போ இங்கே சைன் சேஞ்ச் ஆகாது. எங்கெல்லாம் ஆட் நம்பர் பவர் வருதோ அங்கெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், பவர் 7, அதனால் இது மைனஸ் 4x பவர் 7 ஆகிடும். பாருங்கள், இது பவர் வந்து 6, அது சேஞ்ச் ஆகாது. ஸோ அது அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், பவர் 5 ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும். இங்கே பவர் 3 அதுவும் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும். இங்கே பவர் 2 இது சைன் சேஞ்ச் ஆகாது, அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பவர் 1 சைன் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து இங்கே சைன் சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்போது p of மைனஸ் எக்ஸில் எத்தனை இடத்துல சைன் சேஞ்சஸ் பார்க்கலாம். பாருங்கள், இது மைனஸு 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 மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு இடத்துல சைன் சேஞ்ச். அதுக்கப்புறம் ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, ரெண்டாவது சைன் சேஞ்ச். மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு சைன் சேஞ்ச் ஆகிருக்கு, மூணாவது இடத்துல சைன் சேஞ்ச். அப்போது p of மைனஸ் எக்ஸில் 3 இடத்துல சைன் சேஞ்ச் ஆகிருக்கு, 3 சைன் சேஞ்சஸ். ஓகே, அதனால் இட் ஹாஸ் அட்மோஸ்ட், இந்த அட்மோஸ்ட் வார்த்தையை பயன்படுத்துங்க. இது ஒரு பலமான வார்த்தை. அதாவது அதிகபட்சமாக இத்தனை தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இங்கிலீஷில் ஒரு அற்புதமான வார்த்தை அட்மோஸ்ட். ஸோ அட்மோஸ்ட் 3 நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கும். ஓகே, ரூட்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோம், அவங்க ஒரிஜினல் கொஷின் கொடுத்துருக்கிறது வந்து ஈக்குவேஷன், அதனால தான் ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம வசதிக்காக நம்ம அதை பாலினோமியலாக மாற்றி எழுதியிருக்கோம் p of xன்னு. ஓகேவா? ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாமா நம்ம ஆன்சரை? therefore it has utmost 4 positive roots and utmost 3 negative roots. Okay, so இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.